தனுசு ராசிக்காரர்கள் இந்த 2025 சிறப்பு பலனில் நீங்கள் கேட்டிருக்கிற புத்தாண்டு சிறப்பு பலனில் கேட்டிருக்கிற கமெண்ட்டுக்குள்ள சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிற என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப படாத பாடுபட்டு விட்டேன், நல்லது நடந்தால் சரி அப்படின்னு சொல்லிக்கிற முத்துலட்சுமி, கண்டிப்பாக நல்லது நடக்கும். நோ, பொய் பேசலாம், ஆனால் இவ்வளோ வேணாம், எங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் என்று, போப்பா போய் வேற ராசிக்கு சொல் அப்படின்னு பயங்கரமாக வருத்தமாக பேசியிருக்காங்க. SK2363 அப்படிங்கிற வலைத்தளத்திலிருந்து. உண்மையிலே நான் அவங்களுக்கு சொல்லக்கூடியது, உண்மையிலே உங்களுடைய ஆதங்கம் புரிகிறது. ஏன்னா உங்களுடைய வருத்தம் இதில் இருக்கிற உண்மையே இல்லையே அப்படின்னு வருத்தம் வருது. நிச்சயமாக சொல்கிற வார்த்தைகளில் அதை கேட்கும் பொழுது உண்மை நம்ம கிட்டக்கு நெருங்க ஆரம்பிக்கும். அதை ஃபாலோ பண்ணும்போது உண்மை நம்மளோட தொடர ஆரம்பிக்கும். உண்மை உங்களோட கண்டிப்பாக வந்து சேரும். கவலைப்பட வேணாம். இந்த ஆண்டில் நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். அடுத்தது பாருங்கள், ரம்யா அவர்கள் சொல்லிக்கிறாங்க, ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் வாழ்க்கையே பெரிய சோதனையாக இருக்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரம்யா கவலைப்படாதீங்க, நீங்கள் ரம்யாங்கிற பேர் வச்சுருக்கீங்க. இந்த பேருடைய ஆற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு வளர வளர மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த சோதனைகள்லாம் நீங்கள் சாதனைகளை ஆக்க போகிறீங்க. இந்த 2025 கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். மணிவண்ணன் சார், நிச்சயம் நல்லது நடக்கும், நிச்சயம் நம்புங்க இந்த வருஷத்தில். ஹாப்பி நியூ இயர். அடுத்தது என்ன சொல்லிக்கிறாங்க, வெரி பாசிட்டிவ் அப்படின்னு ஹெலன் அருமையாக சொல்லிக்கிறீங்க. ஹெலன், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை, இதயம் கனிந்த மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிச்சயம் நல்லது நடக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்மாவதி அவங்க ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆகுமா அப்படின்னு இவங்க பதில் கொடுத்துருக்குறாங்களா? ஓகே, பாருங்கள், பத்மாவதி மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளவங்க யாரும் இல்லை. பாருங்கள், ஒருத்தவங்க கேட்டிருக்கிறாங்க 2025 தனுசு ராசி மூல நட்சத்திரம் திருமணம் ஆகுமா அப்படின்னு இளவரசன் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு பத்மாவதி ராஜாராம் சொல்லிக்கிறாங்க ஆகும் அப்படின்னு. இந்த தன்னம்பிக்கை தான் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. வாழ்த்துக்கள். மாதம் வீடியோ போட்டு உங்களுக்கு தான் காசு வருது அப்படின்னு பாவம் அவர் ஒருத்தர் சொல்லிக்கிறாரு. பால்ராஜ் பாலு அவர் சொல்லிக்கிறாரு. அதாவது பால்ராஜ் பாலு அவர்களுக்கு நான் என்னுடைய தாழ்மையான ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். காசுங்கிறது எல்லாருக்கும் வரும். அதனால் காசு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஆண்டவனுடைய விதி, அது உங்களால் தான் வருது. அதுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மாதம் ஏதோ ஒரு மாற்றத்தை உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த ஆசையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது கண்டிப்பாக ஒரு வார்த்தையை கேட்கும்போது இந்த பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டுட்டோம். அதாவது எப்போ பார்த்தாலும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பேட் வைப்ரேஷனாக நிறைய பேரை சந்திக்கிறோம். நம்மளை புரிஞ்சிக்க முடியாதவர்களை சந்திக்கிறோம். அதில் புரிஞ்சுக்கிட்டு சில பேரை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டுமே பிள்ளைங்கன்னு எங்களுடைய பணியை தொடர்ந்து செய்கிறோம். நீங்கள் சொல்லியிருக்கிற உங்களுடைய ஆதங்கம் எங்களுக்கு புரியுது. உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், உங்களுக்கும் நிறைய பணங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு இந்த 2025 உங்களுக்கு உறுதியாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்தது சத்திய சேரன் அவர் சொல்லியிருக்கிறாரு, கும்பராசியில் பிறந்தவர்கள் பலன் போடுங்க. கடகராசி, என்ன தம்பி தனுசு ராசியில் பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் கும்பராசியில் பேசிகிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். தேவி கையெடுத்து கும்பிட்டுருக்கீங்க. வாழ்த்துக்கள் தேவி, நல்லதே நடக்கும். இந்த 2025 நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் பூனைக்குட்டியா நாய்க்குட்டி வச்சுருக்கீங்களா? ஆமாம், கண்டிப்பாக பாருங்கள், உங்களுடைய நல்ல எண்ணம் சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பாண்டி ஜோதி, தேங்க்ஸ் அப்பான்னு சொல்லிக்கிறீங்க. கண்ணு, உங்களுடைய வாழ்த்துக்கள். நீ அப்பான்னு சொல்லியிருக்கிற இந்த அப்பா கண்டிப்பாக உனக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த 2025 மிக சிறப்பாக இருக்கும் கண்ணு, கவலைப்படாத. தனுசு ராசியில் பிறந்திருக்கிற எப்படி சில பேரை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத உன்னால் கொண்டு வர முடியும். பாலச்சந்திரன் சார் சொல்லிக்கிற ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கிறார். உண்மையிலே நிறைய சொல்லுங்கள், ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அப்படின்னு சொல்லுங்கள். உண்மையிலே நம்ம சில வார்த்தைகளை சொல்லும்போது கிட்டக்க கெட்டது வந்தாலும் நகர்ந்து போயிடும். ராம மந்திரங்கள், முருகன் மந்திரங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லும்போது எப்பேற்பட்ட ஒரு சங்கடமாக இருந்தாலும் அது நம்மளை விட்டு வெளியில் போயிடும். நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரம்மாண்டத்தை நோக்கி நம்மளுடைய பயணங்கள் இருக்குங்க. அதனால் அந்த பிரம்மாண்ட பயணங்களில் என்றைக்குமே தோல்வி ஏற்படாது, கெடுதல் ஏற்படாது. தனுசு ராசிக்கு ஒரு பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி புருஷோத் அவர் சொல்லியிருக்கார், தேங்க்ஸ் சார், நன்றி நன்றி நன்றி. நிச்சயமாக உங்கள் நன்றிகளுக்கு நான் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதே நடக்கும், கெடுதல்கள் யாருக்கும் வராது.
இந்த 2025 பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நிறைய விஷயங்களில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஜெய் கணேஷா அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, முருகன் போற்றின்னு. சுகுமார் முருகன், உண்மையிலே முருகனும் கணேசனும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார்கள். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும் தனுசு ராசிக்காரர்களே. தெய்வ பலம் உங்களை என்னைக்கும் வந்து சேரும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.